அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 10/7/2026, தசமி திதி காலை 8:17 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, பரணி நட்சத்திரம் மதியம் 1:15 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள், சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? அடுப்பு அமைக்க, செங்கல் சூளை பிரிக்க, அழகு சாதனங்கள் வாங்க, பழைய வாகனம் விற்க, அதிகாரிகளை சந்திக்க, முத்து பவழம் வாங்கி அணிய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பிறர் மீது வைக்கும் அளவு கடந்த அன்பு ஒரு நாள் உனக்கு பாடம் புகட்டும். இல்லையென்றால் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தும். அதனால தாங்க ஒரேடியாக அன்பு காட்டுறது, எதை சொன்னாலும் நம்புறது. நீங்கள் அன்பு காட்டுறவங்க எது சொன்னாலும் நம்புறது, அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அன்பாக இருந்தாலும், ஆத்திரமாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், நேசமாக இருந்தாலும் எல்லாம் ஒரு அளவு தான். எல்லாம் வரமுறைக்கு உட்பட்டது தான். வரமுறை இல்லாமல்லாம் அன்பு காட்டக்கூடாது. அது நல்லதுக்கு இல்லை, நமக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அளவு கடந்தால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து கொண்டு ஆசாபாசங்களை எல்லாம் அளவாக வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் மதியம் 1:15 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரங்க மதியம் 1:15 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மதியம் 1:15 மணியிலிருந்து 6:45 மணி வரைக்கும் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:45 மணி வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்க மேலே கோவப்பட வேண்டாம். அடுத்தவங்களை திருத்துறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ண வேண்டாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை நீங்களே கொஞ்சம் வழிநடத்தி கொண்டு போகிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதே போல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அதை வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் சில விஷயங்களை தெளிவாக பேசிடுறது நல்லது. இல்லை பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறதும் நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே இன்றைக்கி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட அதிகாரிகள் கூப்பிட்டு ஏதாவது சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையே சொன்னாலும் கூட தெரியாத மாதிரி பவ்யமாக கேட்டுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மாலை 6:45 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
கையில் இருக்கும் பொருளை பகிர்வது வெறும் தர்மம் மட்டுமே. ஆனால் கலங்கி நிற்கும் ஒரு மனிதனுடன் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை பகிர்வதும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதும் தான் மிகப்பெரிய தர்மமாகும். அதனால தாங்க பாதிக்கப்பட்டவங்க சிரமப்படுறவங்களை பார்த்து கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுவீங்க. அவங்க உள் மனசுக்குள்ளார என்ன இருக்குது, அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு இப்போ அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுது, இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அவர்களுடன் பேசி உறவாடுவதோடு மட்டுமில்லாமல் உங்களால் முடிந்த பொருள் உதவிகளையும் தந்து கொண்டிருக்கும் தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க, செலவு தான் அதிகமாயிட்டே இருக்குது. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குது. சிலர் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் புண்ணியத்தில் நிறையா வந்து சேர்ந்தால் நல்லது தான், எல்லாருக்கும் கொடுக்கறது நம்ம இருக்கோம், வந்து சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்தான் நினைப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். ஆனால் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் எங்கே போனாலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் மாலை 6:45 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக மனக்கலக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபமும் ஒரு பக்கம் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை நினச்சி கண்ணோரத்தில் கண்ணீர் சிந்துறதில் எந்த பயனும் இல்லைங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு யோசனைக்கு முன்னுக்கு வர்றது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் சிலரிடம் ஏமாந்துட வேண்டாம், அதாவது இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விட வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. மாலை 6:45 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வர இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடிமேல் அடி வாங்கும் பொழுது கல் கூட சிலையாகும் என்கிறார்கள். ஆனால் அடிமேல் அடி வாங்கும்போது தான் மனிதன் கல் நெஞ்சக்காரனாக மாறிவிடுகிறான். நீங்கள் கூட அப்படி தாங்க. சில நேரங்களில் வந்து வாழ்க்கை என்ன இப்படி இருக்குது, அடிமேல் அடி வாங்க வேண்டியதாக இருக்கேன்னு கொஞ்சம் கல் மனசோடு இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க யாராவது கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழும்பொழுது உடனடியாக இளகிய மனதுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவீங்க. எங்கும் எப்பொழுதும் மனநிலையை மாற்றிட்டு வாழலான்னு நினச்சா கூட வாழ முடியாமல் இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாரையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன், சும்மா ஒரு தகவல் சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ சொன்ன உடனே எல்லோரும் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே செலவு அப்படின்னு உங்களை பார்த்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நாம் தான் செய்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஓடி ஓடி நீங்கள் செய்தீங்க, ஆனால் உங்களுக்குன்னு செய்கிறதுக்கு யார் இருக்கா? நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகவே புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால திடீர்னு ஒரு கோபம் வரும். குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால குடும்பத்தில் சலசலப்புகள் விலகி எல்லா வகையிலும் சந்தோஷ சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகள் அதெல்லாம் விலகி இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள்
அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எத்தனையோ அதிகாரிகளை நீங்கள் பார்த்துட்டீங்க, எத்தனையோ நிறுவனங்களையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் என்ன ஒரு புது விஷயமா அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க, கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கவலைகளின் அளவு கையளவு இருக்கும்போது தான் கண்ணீருக்கும் வேலை. அது மலையளவு ஆகிவிட்டால் மனமும் மறத்து போகும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும், எல்லாமே நம்மால் முடியும் அப்படின்னு கடந்து வந்த பாதைகள் பட்ட அனுபவத்தை மட்டும் வைத்து கொண்டு வருங்காலத்தை திட்டமிடும் சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சாதகமான வீடுகள்லேயும் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தெய்வீக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசாமல் இருந்தவங்களும் வலியை வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் வேறு வேறு சிந்தனைகள்லாம் வரும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் சில நேரங்களில் தலை தூக்கும். அதை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பின்புறமாக 12வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் தாமதிக்காமல் செலுத்திடுறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது லாபகரமாக முடியும். பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி ஆரோக்கியமாகவும் அவங்க இருப்பாங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மை தேடாத இதயத்தை தேடி நாம் ஓடிக்கொண்டிருப்பது காணல் நீரை தேடி தாகத்தோடு அலைவதற்கு சமமாகும். அதனால தாங்க நம்மளை தேடுறவங்க யார், நம்ம மேலே உண்மையாக இருக்கிறவங்க யார், நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க யார், அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட மட்டும்தான் நீங்கள் வந்து நட்பு பாராட்டுவீங்க. போலியாக நடிக்கிறவங்க, உங்களை வந்து எதிர்மறையாக யோசிக்கிறவங்க, அவங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை தேடி உண்மையான அன்பை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ராசிக்குள்ளார கேது இருந்தாலும் கூடவே சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் குறையும். சாந்தமாக சந்தோஷமாக எல்லார்ட்டையும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி வர வேண்டிய தொகையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுக்க வேண்டிய இடத்துலையும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சில வேலைகளெல்லாம் இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும்
வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை எட்டி பார்க்குங்க. லாபமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குதுங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீ எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், நீ இருக்கும் இடம் குப்பையாக இருந்தால், நீ சேர்ந்த இடம் குப்பையாக இருந்தால், நீயும் குப்பையாக பார்க்கப்படுவாய். இதுதாங்க உண்மை. அதனால தாங்க நல்லவங்க, நல்ல மனசு உள்ளவங்க, அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்து பழகுவீங்க. சில நேரங்களில் சமூகம் அவங்க வேறு மாதிரி ஆள் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்கள் மனசுக்கு நியாயமானவங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படிப்பட்ட நல்லவர்களோடு நட்பு பாராட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், ஏமாற்றங்கள் தான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:15 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்குதுங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மதியம் 1:15 மணிக்கு பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துட்டாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:15 மணி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக ராகு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நல்லா இருந்தால் 2 நாள் டல் அடிக்குது. என்ன இப்படி போயின்னு இருக்குன்னு சில நேரம் யோசிப்பீங்க. சின்ன சின்ன விளம்பரங்கள் அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. அது மூலமாக உங்கள் வியாபாரம் விரிவுபடவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சின்னதாக வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது. அதிகாரிகளும் சில நேரங்களில் அன்பாக பேசுகிறாங்க, சில நேரங்களில் விரட்டுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குங்க. கடந்த 2 நாளாக வீட்டில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வசதி இருக்கும்போது வாழ்த்தும் இதயங்களை விட வசதி தவறின பிறகு, வறுமை வந்த பிறகு நான் இருக்கிறேன் என்று அருகில் இருந்து நமக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய, இதம் சொல்லக்கூடிய, ஆறுதல் சொல்லக்கூடிய நெஞ்சமே உண்மையான நட்பாகும், உண்மையான உறவாகும். அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் யார் கை கொடுத்து உதவுனாங்களோ அவங்கள கடைசி காலம் உள்ள வரைக்கும் அவங்களுக்காக கடமைப்பட்டு நன்றி உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல நெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:15 மணியிலிருந்து நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. விஷாக
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. நடக்கும்போது கால் ஊன்றி நடங்க, ஏன்னா சின்னதாக சறுக்கி விழுந்துடக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடும்போது மற்றவங்கள்ட்ட பேசிட்டு சாப்பிட வேண்டாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கராராக இருந்துக்கிறது இன்றைக்கி நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். வாடிக்கையாளர்கள் கோபமாக ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் கோபப்படாமல் தனிஞ்சு பதில் சொல்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். அதுக்காக அப்படியே பொங்கி எழ வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் சகஜம்தான் நமக்கு அப்படின்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டா நல்லதுங்க. பிள்ளைகள் செலவுகள் இன்றைக்கி அதிகமாக வைப்பாங்க. இது வேணும், அது வேணும், அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. பொறுமையாக முடிஞ்ச வரைக்கும் எது வாங்கி தரணுமோ அதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மரத்திலிருந்து விழுந்த இலையானது கிளையை அடைவதற்கு துடிப்பதில்லை. அது காற்றோடு காற்றாக வாழ பழகிக்கொள்கிறது. அதே போல கடந்த காலத்தை சுமப்பவர்கள் காயப்படுகிறார்கள். ஆனால் கடந்த காலத்தை கடந்து வருபவர்கள் காற்றோடு காற்றாக நிம்மதியாக வாழ்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நடந்து முடிஞ்சு போனதை நினச்செல்லாம் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நேரமே கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. அதை பற்றி யாராவது குறிப்பிட்டு பேசினாலும் நீங்கள் குறுக்கிட்டு வேறு ஏதாவது பேச ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கடந்ததை நினைத்து நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் நடக்கப் போவதை நினைத்து யோசித்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பண வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் வர்ற மாதிரி இருந்தது, வரல. ஆனால் இப்போ வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் கடந்த கால செலவுகள் அது இன்னமும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. செலவை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் செல்வாக்கு உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் அதுலேயும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சேருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. ஏதோ ரொம்ப பெருசாக உடம்புல பிரச்சனை இருக்கிற மாதிரி மனசு சொல்லும். அது கிடையாது. ஏன்னா அது சனி பகவான் அது மாதிரி சொல்ல வைக்கிறாரு. நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் யோகம்தான். வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது போட்டிகள் அது இதுன்னு தேர்தலில் நின்னா கூட அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கும் உத்தியோகம் நல்லா இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதனால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாக வாய்ப்பு இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கலாம், ஃப்ரான்சைசி ஏதாவது எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனைகளும் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதனால் விஷாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது முக்கியமான வேலை அப்படின்னா மதியம் 1:15 மணிக்கு பிறகு உங்கள் ப்ரோக்ராம் வச்சிங்க, வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கண்களின் ஓரம் கண்ணீர் கசியும் பொழுது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம், கண்ணீரை எல்லாம் புன்னகையாக மாற்றக்கூடிய ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதே.
ஆமாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் தேடின்னு இருக்கோம். கிடைச்சிருக்காங்க, கிடைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் சோர்ந்து இருக்கும் பொழுது, சில இடர்பாடுகள் இடையிடையே வரும்பொழுது ஆறுதலாக இருந்து அரவணைப்பாக பேசி உண்மையாக நேசிக்கக்கூடிய உள்ளங்களிலே எப்பொழுதும் நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன இடையூறுகள் வரும், தடங்கல்கள் வரும், எங்கே போனாலும் தாமதமாகும், செலவு அதிகமாகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தர்ற வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கோம், சரியாக எதுவும் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி ஓரளவு லாபமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை மறைமுகமாக கண்காணிக்கிறது நல்லது. அவங்கள வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் வழிநடத்தி போகிறதுக்கு எல்லா வழியும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் பிள்ளைகளை கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் எல்லா நேரத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதனுக்கும் தகுந்த மதிப்பு மரியாதை முழுமையாக கிடைப்பதில்லை. அதனால தாங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் எல்லாருக்குமே நேசிச்சிங்க, அளவு கடந்த அன்பு கொடுத்தீங்க, பாராட்டினீங்க. ஆனால் இப்போல்லாம் யோசித்து தான் நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க. ஏன்னா நம்மளை மதிக்காமல் போயிடுறாங்க. நாம் உதவும் மனப்பான்மையோடு இருந்தாலும் உதறி தள்ளுறாங்க. அதனால் யாருக்கு உதவி உண்மையிலேயே தேவைப்படுதோ அவங்களுக்கு நாம் உதவுவோம் அப்படிங்கிற முடிவோடு வந்திருப்பவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாமே தீரும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். ராசியாக பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகும். முன்னாடி இருந்த அந்த சோர்வு, களைப்பு அதெல்லாம் உங்களை விட்டு விலகும். உற்சாகமாக, சுறுசுறுப்பாக ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு அடுத்தடுத்து நீங்கள் உற்சாகமாக இன்றைக்கி இருப்பீங்க. உறவினர்களும் நண்பர்களும் பேசுவாங்க. நண்பர்களாலும் ஆதாயம் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக செய்து முடிப்பீங்க. வெளிநாடு, வெளிமாநில தொடர்புள்ள சில விஷயங்கள், வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம கடமையை நம்ம பார்த்துட்டு போவோம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற முடிவோடு இன்றைய தினம் நீங்கள் உழைத்து நல்ல பேர் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம்
1:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நேரம் இல்லை என்று ஒதுங்கி போகும் மனிதர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். இங்கே நேரம் என்பது கடிகாரத்தில் இல்லை, அவர்கள் மனதிலே தரக்கூடிய முன்னுரிமையில்தான் இருக்கிறது. வேலை ஆகணும்னா வேலைக்கு ஓடி வர்றவங்களாக இருக்காங்க, நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஓடி ஒளிஞ்சிப்பாங்க. வேலை ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மூலமாக நமக்கு எதுவும் பலன் இல்லை அப்படின்னா சிலர்லாம் ஓடி பதுங்கிடுவாங்க. நீங்கள் அது மாதிரி கிடையாதுங்க. எப்பொழுதுமே மாறாமல் இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே யாருக்கிட்ட நட்பு பாராட்டுறீங்களோ அந்த நட்பை தொடருவீங்க. அவங்க ஏழ்மையாக இருந்தாலும் சரி அல்லது வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒருபோதுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எந்த மொழி, எந்த இனம், எத்தகைய வசதி வாய்ப்புகள் என்று எதையும் பார்க்காமல் எங்கும் எப்பொழுதும் உறவினர்கள் நண்பர்களிடம் ஒரே மாதிரி மாறாத அன்புடன் பாசமுடன் பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் இப்போ சாதகமாக இருக்கார், பார்க்குறாரு, உங்களை பார்க்க தொடங்கிட்டார். வீடு மன சொத்து அதெல்லாம் கூட அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி கூட கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சிருக்கார். அப்படி இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், உங்களை பற்றிய பொறாமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம கடமையை நம்ம பார்ப்போம். யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் காது கொடுத்து வாங்கணுன்னா நிம்மதியாக நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாதுங்கிற ஒரு மன தெளிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. ராசிக்குள்ளார ராகு உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக நம்மளை விட மாட்டேங்கிறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:15 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கல் சிற்பமாக மாற வேண்டுமென்றால் செதுக்கப்பட வேண்டும். நீங்கள் சாதனையாளராக மாற வேண்டுமென்றால் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிலதெல்லாம் மாற்றிக்கிறீங்க. நான் இப்படி தான், இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் உடுத்துவேன், இப்படி இருந்தால் தான் உறங்குவேன் அப்படின்லாம் சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இதுதான் கிடைக்குதுன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் பெரிய பொறுப்பு பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்காந்து ஜென்ம சனியாக உட்காந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. வானிலை அறிக்கை மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் திடீர்னு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகளும் வெற்றி தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார்.
அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.